வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கையெங்கே காலெங்கே. ஒரு ஊரில் 10 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் எங்கே போனாலும் சேர்ந்தேதான் போவார்கள் வருவார்கள். அப்படி ஒரு பாச பிணைப்பு. பக்கத்து நகரத்துக்கு அவர்கள் ஒரு தடவை சினிமா பார்க்க போனார்கள். 2வது ஆட்டம். படம் முடிந்து வெளியே வந்தார்கள். பக்கத்தில் இருந்த மதுக்கடைக்குள் நுழைந்தார்கள். மயக்கத்தோடு வெளியே வந்தார்கள். ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். வழியில் ஒரு பெருங்காடு. அதை தாண்டித்தான் செல்ல வேண்டும். நள்ளிரவு நேரம். நடுக்காட்டில் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென்று மழை. நேரமாக ஆக மழை வலுத்தது. இனி நாம இங்கேயே தங்கிக்கிறது தான் நல்லது, விடிஞ்சதும் ஊருக்கு போகலாம். இப்ப நாம இந்த ஆலமரத்துக்கு கீழே படுத்துக்கலாம் என்று ஒரு 10 பேரில் ஒருவன் சொன்னான். எல்லோரும் படுத்து கொண்டார்கள். குளிர் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். எப்படியோ தூங்கி போனார்கள். பொழுது விடிந்தது. விடிந்து பார்த்தால் அவர்களுக்கு ஒரு புதிய சிக்கல். ஆமாம், அவர்களின் கைகளும் கால்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டிருந்தன. பிரிக்க முடியவில்லை. காரணம், அவரவர்களின் கையெது காலெது என்பது அவர்களுக்கே அடையாளம் தெரியவில்லை. அழ ஆரம்பித்தார்கள். இந்த அழுகை சத்தம் அந்த வழியாக வந்து கொண்டிருந்த ஒரு வழிப்போக்கனின் காதில் விழுந்தது. நெருங்கி வந்தான். என்னாச்சு உங்களுக்கு? பயத்துல நடுங்கிக்கிட்டே படுத்தோம். காலையில பார்த்தா கை கால் எல்லாம் பின்னிக்கிட்டு கிடக்குது. அதாங்க பிரச்சனை. எது எங்களுடையதுன்னு அடையாளம் தெரியல. இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, நான் உங்க சிக்கலை தீர்த்து வைக்கிறேன். வழிப்போக்கன் பக்கத்திலிருந்த கருவேல மரத்திலிருந்து ஒரு நீண்ட முள்ளை ஒடித்து கொண்டு வந்தான். ஒரு காலில் குத்தினான். ஆ என்றான் ஒருத்தன். இந்த கால் உன்னுடையது, எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு ஒரு கையில் குத்தினான். ஐயோ என்று அலறினான் ஒருத்தன். இந்த கை உன்னுடையது, இழுத்துக்கோ என்றான். வெடுக்கென்று இழுத்து கொண்டான். இப்படியாக அந்த நண்பர்களின் கை கால்களை அவர் அடையாளம் காட்டினார். அவர்கள் விடுபட்டார்கள். பந்தபாசம் இப்படிதான். பல சமயம் மனிதர்களை கட்டி போட்டு விடுகிறது. சிக்கிக் கொள்கிறார்கள். வெளிச்சம் என்கிற முள்தான் அவர்களை விடுவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.